இன்னைக்கு நான் ஒரு செம்ம ஃபீல் குட் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹனி ஸ்வீட். இது 2019 வெளியா இருக்கு. ரீசெண்டாக நம்ம சேனலை பார்க்குற எந்த ஒரு படமும் சரியா போன மாதிரி தெரியல. அதான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி அப்பா சாமி ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்தாச்சுப்பா அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சோட உங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி நம்ம கதைக்குள்ள வேகமாக போயிடலாமா? இந்த மூடி முதல் காட்சியிலே நம்ம படத்தோட ஹீரோ சீக்கோ தான் காட்டுறாங்க. சீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா காலம்பர ஷார்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுப்படி 6 மணிக்கு எந்திக்கிறாரு. வீட்டில் பார்த்த ஏகப்பட்ட கடிகாரங்கள். எதுக்குப்பா இவ்வளோ கடிகாரங்கள் சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று கோளாறு பண்ணிச்சுன்னா எந்திக்கிற டைம் மிஸ் ஆயிடலாம்ப்பா, அதான் இத்தனை கடிகாரங்கள், அதில் என்ன வந்துச்சு அப்படின்ட்டு வந்து தலைவன் பார்த்தீங்கன்னா எந்திக்கிறாரு. ஷார்ப்பா 6 மணிக்கு எந்திரிச்சு நேரம் அட்டவணை இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் எல்லாத்தையுமே குறிச்சு வைக்கிறது உண்டு. அப்படி வந்து குறிச்சு வச்சுட்டு நேராக குளிக்கிறது கிடையாது, மூஞ்சி கை கால் மட்டும் கழுவிட்டு வேலைக்கு வந்து ரெடி ஆகி அப்படி தயாராகி வாட்சை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. டைம் ஆனது தான் இங்க இருந்து டான்ட்டு கிளம்பிட்டு போவாரு. எல்லாமே டைம் தான், அந்த அளவுக்கு ரொம்ப பங்க்சுவல். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வெகுலிங்க, ரொம்ப ரொம்ப வெகுலி, ரொம்ப ஒரு அப்பாவியான ஒரு பர்சன். 45 வயசு ஆகுது, இன்னும் சிங்கிளா தான் இருக்கிறாரு. ஒரு அப்பாவியான பர்சனா இருந்தாலுமே அவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பிரில்லியன்ட். ஸோ டைம் ஆனதுமே அங்கிருந்து கார் எடுத்து கிளம்பி போறாரு. சாப்பிட்றது எல்லாமே ஸ்நாக் ஐட்டம் அண்ட் இந்த பேக்கேஜ்டு ஃபுட் தான். அப்படி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து நேராக வேலைக்கு வராப்புல. என்ன கம்பெனி என்ன வேலை தெரியுமா? ஆக்சுவலாக ஒரு பார்க்கறது ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் கம்பெனி. இந்த சிப்ஸ் இந்த சீட்டோஸ்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல மசாலா, அதை வந்து ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிற வேலை. அதான் சொன்னனே, தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் அப்புறம் இந்த சயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புகுந்து அதில் கைவந்த கலை அவருக்கு வந்து நல்லா படித்தவர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சீசனிங் ஃப்ளேவர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குன்னா அதுக்கு ரீசன் நம்ம ஹீரோ தான் முழுக்க முழுக்கன்னு சொல்லிட்டு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிள் கை. அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கம்பெனியை வந்து கிடையாதுப்பா. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு இங்கே இந்த கம்பெனியில் வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு வெகுலியாக இருந்தால் நல்லா சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சு கடைசியில் யூஸ் இல்லைப்பா அப்படின்ட்டு வந்து அவுத்து விட்டுருவானுங்கல்ல, அந்த மாதிரி தான் மாடா தேஞ்சு பாவம் மனுஷன் இப்படி உழைக்கிறாரு. லஞ்சில் கூட பாருங்க எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இவருக்கு வந்து இந்த ஸ்நாக் இந்த பேக்கேஜ் ஃபுட் சாப்பிட்றதுனால என்னவோ தெரியல, பசி இருக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த டைமில் கூட வேலையை பார்த்துட்டு ட்வைங் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணி அவருடைய வாட்சில் அடிச்சதுமே அங்கேருந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதெல்லாம் கிடையாது. அதான் சொல்லிட்டேனே, பேக்கேஜ் ஃபுட் ஓடுறது உள்ள ஓடுறது ரத்தமா இல்லை ஸ்நாக்ஸ் தான் தெரியல. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைமே வந்து இவர் இந்த டிவி பார்க்குற டைம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா டபால்ட்டு போர்வை போத்தி கவிழ்ந்தடிச்சு படுத்துக்கிறாரு. மறுநாள் எழுந்திரிச்சு அவருடைய வாழ்க்கை அதே மாதிரி தான், கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே நேர்கோட்டில் தான், எந்த ஒரு ஃப்ளக்சுவேட் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பிடிச்சி வச்சு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக மக்கள் சாப்பிட்றதுனால குழந்தைகள் சாப்பிட்றதுனால எவ்வளவு வந்து கெடுதல் ஏற்படுது அது பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மால் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்மால் வந்து ஆல்ரெடி இப்படி சொல்லி வச்சதுனால ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. நான் இந்த மாதிரி சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் பொதுவாக போயிடும் அப்படின்னு வந்து சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி சொல்லுங்கள், அதுதான் இன்னும் மக்கள் கிட்ட ஸ்ட்ராங்காக போய் சேருன்ட்டு வந்து சொல்கிறப்போ இப்போ இந்த மாதிரி இவன் வந்து பேட்டி கொடுத்து அது ஓனர் வரைக்கும் போச்சுன்னா அவ்வளோதானே, அவன் வேலைக்கு தான் பிரச்சனை ஆகும்ல, அதான் சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெகுலியாக அந்த மாதிரி அப்பாவித்தனமாக வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ஃபேஸை வந்து பிளர் பண்ணிடுவோம், வாய்ஸை வந்து குவைங் 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 அப்படின்ட்டு கார்ட்டூனாக மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுனால ஓகேன்னு ஒரு தயக்கத்தோட அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாரு. பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அது டெலிகாஸ்ட் ஆகும்ல, அதை வந்து கம்பெனி முதலாளியிலேருந்து எல்லாருமே பார்த்துருந்தாங்க. பார்த்தா மூஞ்ச பிளர் பண்ணிட்டாங்க, வாய்ஸை கார்ட்டூனில் போட்டாங்க, எல்லாம் பண்ணீங்க ஓகே, ஆனால் மண்டமல அந்த கொண்டையை மறந்துட்டாங்களே அப்படின்ற ரேஞ்சில் பேட்ச் நேமை வந்து தூக்க மறந்துட்டாங்க. கொட்டை எழுத்துல நம்ம ஆள் பேரை போட்டு அங்கே இருக்கிறத கம்பெனி ஓனர் அவங்க பையன் அப்புறம் கம்பெனி போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவன் எப்படி நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் பேசுறது, அவனை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பெருசு வந்து கத்துது. அதுதான் கம்பெனி ஓனர். ஆனால் அந்த பெருசோடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அப்படி ஈஸியாக அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது, இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய க்ரோத்துக்கு காரணமே அவன் ஒருத்தன் தான், ஏழுனா என்னையா இருப்பான், அந்த மாதிரி வேலையை பார்த்து அவ்வளவு மசாலாஸ் அவ்வளவு ஃப்ளேவர்ஸ் அவ்வளவு சீசனிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறான், அவனை தூக்குறது ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவனா ஒரு இன்டென்ஷனில் சொன்ன மாதிரி இந்த பேட்டி கொடுத்த மாதிரி தெரியல, ஸ்கிரிப்டை பார்த்து அவன் வந்து பேசுகிறான். சொல்லப்போனா வந்துட்டு ரொம்ப அப்பாவி, நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுப்பான், நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நான் டீல் பண்ணிக்கிறேன்ட்டு இவர் சொல்கிறப்போ பெருசு என்ன சொல்லுதுன்னா ஓகே டீல் பண்ணிப்ப. இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு போட்டியாக இருக்கிற கம்பெனி அவனை கூப்பிட்டு போயிட்டு இன்னும் சில உண்மைகளை உருவி நமக்கு எதிராகவே திருப்பி விட்ட நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்கிறப்போ அதான் சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒரு 5-6 வாரத்துக்கு அவனை நம்ம தலைமறைவாக இருக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராப்ல. அப்படி கட் பண்ணால் இங்கே ஒரு லேடி காட்டுறாங்களா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா லியாங் வந்து ஒரு செம ஃபன்னியான ஒரு கேரக்டர். அவங்க ஒரு சிங்கிள் மதராக இருந்து அவங்க பொண்ணை கவனிச்சுட்டு வராங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால ஒரு பேங்க் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு கேட்டதும் மேனேஜரும் இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட கடன் இந்த பேங்க்லேயே வாங்கியிருக்கிறாங்களா, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலைலாம் இல்லை அப்படின்னு சொல்ல எங்கள் வேலையே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறேன், எப்படி என்னால் வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியும், உங்கள் பேங்க்லேயே இந்த வேலையை போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் மாசமாக என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கன்ட்டு வந்துட்டு இப்படி பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறானா, ஒரு சிங்கிள் மதராக இருந்து ஒரு பொண்ணை கவனிச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ கடன் சுமைகள் தெரியுமா, என் வாழ்க்கையை ஒரு நாள் மட்டும் வாழ்ந்து பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஆனால் வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே இந்த கொடுமையை நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் வந்து வசனங்கள்லாம் பேசி அவங்க பயங்கரமாக சென்டிமெண்ட் அட்டாக் பண்ண அதுக்கப்புறம் அவனால் மறுவார்த்தை பேச முடியல. ஓகேன்ட்டு வேலையை போட்டு கொடுத்துட்டு தான் முதல் நாள் நல்லா ஜாலியாக சிரிச்ச முகமாக எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, லோன் பிரிப்பாங்கல்ல அது சம்மந்தப்பட்ட வேலை தான். ஃபோன் பண்ணி என்ன தவணை கட்டலை, என்ன லோன் கட்டலைன்னு கேட்பாங்கல்ல, அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பச்சை ஒரு சில பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே இந்த வேலையை பார்க்கணும், குடும்ப சூழ்நிலைக்காக வந்து அந்த வேலையை பொறுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படி கட் பண்ண நம்மால் வழக்கம் போல் எங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க போதையை போட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய ஒரே தம்பி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது கிடையாது, அண்ணனுடைய உழைப்பில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு கேம்பிளிங், பொண்ணு, பப்பு, பார்ட்டி, போலீஸ் கேஸு, அப்படி ஜெயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு தருதலையாக அவன் பாட்டுக்கு உருப்படாமல் இருந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறான், கேட்ட உடனே பணம் கொடுத்துருந்தான், அப்பாவி ஏமாலியாக இருந்துட்டு இருக்கிறான் தெரியுமா. அதுதான் இவனுக்கு ரொம்ப தொக்கா போயிடுது. இப்போ கூட அண்ணங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன அதே சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற, ப்ரொமோஷன் உனக்கு கொடுக்க மாட்டாங்களா, உன் கம்பெனியில் பேரம் பேசு, இந்த மாதிரி உன் சம்பளத்தை ஏற்றி கேளு, நெக்ஸ்ட் டைம் நீ கேட்குறியா இல்லை நான் வந்து கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல, சரிப்பா கேட்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியா இப்படி வெள்ளந்தியா ஈன்னு சொல்றான். அப்படி இருக்கிறதுனால தான் தம்பி இப்படி பணத்தை உருவிட்டு போறான். அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டானது. எப்படி தெரியுமா, இந்த மாதிரி பூக்கள் மலர்கள் அதெல்லாம் போட்டோ எடுத்து அதை ரசிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பார்த்தா அவங்க பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு நல்லா காலேஜ் படிக்கிறா அண்ட் இந்த ஆத்லெட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை போல, அது சம்பந்தப்பட்ட அவார்ட்ஸ் போட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவங்க தான் குக் பண்றாங்க. பொண்ணுமே வீட்டுக்கு வந்து அப்படியே சேர்த்தாங்க பாருங்க. அப்போ வீட்டில் என்ட்ரன்ஸ்ல ஒரு லைட் ஒன்று எரியும், அதை டேப் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை வாட்டர் ஃபேனு அது சுத்த முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏசியை கூட கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகிரும்ட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குமா அப்படி பண்ற, முதல்ல அந்த என்ட்ரன்ஸ் லைட்டையும் அந்த ஏசி கவரையும் எடுத்து விடுங்க அப்படின்ட்டு வந்து சொன்னா, ஏண்டி கரண்ட் பில் கேட்டுற எனக்கு தான் தெரியும், இப்பதான் வேலைக்கு போயிருக்கிறேன், போக போக அதை பார்த்துக்கலான்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாவும் பொண்ணும் ஒரு டாமன்சரி மாதிரி தான். என்னதான் இவங்க கஷ்டத்தில் இருந்தாலுமே பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இவங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, 41 வயசு ஆகுது எனக்கு, நான் அதுக்குள்ள ஒரு மாப்பிளையை பார்க்க வேண்டாமான்ட்டு அம்மா எப்படி சொல்றாங்க. என்னம்மா சொல்றேன்னு கேட்டா, ஆமா நான் எப்படி ஒண்டி கட்டியா கடைசி வரைக்கும் எப்படி இருக்க முடியும், உனக்கு வயசாயிருச்சு, இன்னும் 2-3 வருஷம் தான், அதுக்குள்ள உனக்கு கரையேற்றணும், அப்புறமா எனக்கு ஒரு துணையை தேட வேண்டாமாடி அப்படின்ட்டு சொல்ல, நீ பட்டும் திருந்தல பாத்தியான்ட்டு அவங்க வந்து அவங்க அப்பாவை மீன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோனை அவங்க கணவர் வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கிறான். இப்போ எங்க இருக்கான்னு தெரியல, ஒருவேளை ஜெயில தான் இருப்பான் போல அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறப்போ அங்க இருந்து ஓனர் வராரு. அதுவுமே அந்த பேட்டி கொடுத்ததை பத்தி எதுவுமே கேட்டுக்கல, அதுக்கு மாற ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி தெரியுது. ஏதோ அவங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கறாங்க, இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறது, நிறைய ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு வாரத்துக்கு வந்து நீ வீட்டில் இருந்துக்கோ, ரெஸ்ட் எடுத்து நீ ஃப்ரெஷ்ஷா வந்து சேரு, உனக்கு ஒரு வாரத்துக்கு சம்பளமும் கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான போனஸ் அண்டு குடிக்கிறதுக்கு சரக்கு பாட்டிலும் வந்து கொடுத்து விடுறாப்ல. இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இவன்கிட்ட இருந்து வேலை அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவன் இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுனால கண்டிப்பா போட்டியா இருக்கக்கூடிய கம்பெனி இவனை அப்ரோச் பண்ணி தேடி இன்னுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரு பயம். அதனால தான் ஒரு வாரத்துக்கு நீ எங்கேயாச்சும் தலைமறைவா இருந்துக்கோப்பா, நீ வீட்டிலேயே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சில் அவர் ரொம்ப அக்கறையா பேசி இந்த சரக்கு பாட்டில் நல்லா 3 வேளையும் குடிச்சு மூக்கு மூட்டை நல்லா ஜாலியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த வாங்கிட்டு வந்த போனஸையும் அப்படியே அந்த சரக்கு பாட்டிலையும் தம்பிக்கிட்ட கொடுத்து விடுதான். அவன் என்ன செய்வான், நேரா அந்த பணத்தையும் அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு கிளப்ல போய் சூதுதான் ஆட போறான். அந்த சரக்கு பாட்டில் கூட அந்த செக்யூரிட்டிக்கு தான் கொடுத்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு கெத்தா போய் கேர்ள் ஃப்ரெண்டோட விளாண்டுட்டு இருக்கிறான். அப்படி விளாண்டுட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பேங்க்ல லோன் எடுத்துட்டு அதை கூட கட்டாம இருப்பான் போல. உடனே வந்து கட்டுறீங்களான்னு சொன்னா, ஓகே இருங்க எங்க அண்ணன் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு, சிக்கோ என் லோன் கெட்டலடா, பேங்க்ல கூப்பிட்டாங்க, நீ போய் கட்டி விட்டுரு சரியா அப்படின்ட்டு மெத்தனமா ஃபோன் பண்ணி வைக்கிறானா. என்ன பண்றது, யானைக்கு எவ்வளவுதான் இறைச்சாலும் தீனி போட முடியுமான்ற ரேஞ்சில் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வாங்கிட்டு நம்மளால பேங்க்ல வந்து டோக்கன்லாம் கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிறாப்ல. அப்போ அந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன்
யார்கிட்டயோ போன்ல ரொம்ப தகாத வார்த்தையில ரொம்ப சத்தம் போட்டு கத்தி பேசுறான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோடி குணத்தை பாருங்க. பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாள்ல, அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணுக்கு காதுல விழக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணோட ஜாலியா விளையாடுற மாதிரி டைவர்ட் பண்றான். காதை பொத்தி ஒரு மாதிரி பண்ணி காமிச்சுக்கிறான். அப்புறம் கண்ணை பிடிங்கி ஒரு மாதிரி வாயில போடுற மாதிரி இப்படி பண்ணதை பார்த்து நம்ம ஹீரோன் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு இந்த ஃபன்னியான செயல்கள்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் போல அப்படியே அவனை மெய்மறந்து பார்க்கறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாதுன்ட்டு எந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு டக்குன்னு அவங்க பொங்கி எழுந்திருந்தாங்க. எந்திரிச்சிட்டு இந்த ஃபோன் பேசுறவங்க கிட்ட, யோ பப்ளிக்ல இந்த மாதிரி ஃபோன் பேசக்கூடாதுன்ட்டு உனக்கு சென்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டதும் அவனுக்கு அப்பு சிப்புன்ட்டு அங்கிருந்து போயிருந்தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அப்படியே அடுத்த டோக்கன் கூப்பிட்டா அது நம்ம ஹீரோ தான் வந்து அப்படி உட்கார்த்தாப்ல. அப்போ அவன் டாக்குமெண்ட் பார்த்தா அதுல அன்மேரிட் 45 வயசுன்னு போட்டிருக்குது. என்னமோ அவளுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்ச மாதிரி அவ பார்க்குறா. பார்த்துட்டு அவன் சைன் போடுறப்ப ஒரு மாதிரி ரசிச்சு பார்க்குறா. ஏன்னா ரொம்ப வெகுலியா இருக்கிறான், நல்லவ மாதிரி தெரியுதான். ஆமா எதுக்காக உங்க தம்பி லோனை நீங்க கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிடிக்குமா அந்த அளவுக்கு பாசமாட்டு வந்துட்டு கேட்டா நீங்க சீக்கிரமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அவசரமா நிக்கிறான். இருந்தாலுமே அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு ஆர்வம் அவன் வந்துட்டு இப்படி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலுமே இல்ல வேலையை முடிங்க நான் சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். ஆனா இவன் மிச்சமா வாங்க வேண்டிய காசை வந்து வாங்காம போயிட்டான் போல. அப்ப இவன் சத்தம் போட்டு வெளியே ஓடி வரா. படிக்கட்டு அடி வரும்போது தவறி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிருதா. ஸ்லிப் ஆயிட்டு அப்படியே ஏர்ல பறந்து வரா. இவன் அப்படியே பிடிப்பான்னு நினைச்சா அப்படியே விலகி போயிருந்தான். பொத்துன்னு கீழே விழுந்துருதா. பார்த்தா மூச்சு பேச்சு இல்ல அப்படியே கிடக்குறாங்க. யாரை உதவி கூப்பிடுறதே தெரியல. அப்புறம் என்ன பண்ணிட்டு அவனை தோல்ல தூக்கி போட்டு ஓடிக்கிட்டு ஓடி வரான் பாருங்க. ரொம்ப மூச்சரைக்க ஓடி வந்து கடைசியில் அவனாலே முடியல போத்துன்னு விழுந்து போக மொத்தமா கூடி இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து 2 பேரையும் தூக்கிட்டு போயிருந்தாங்க. அடிப்பட்டு இவளுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரமா எந்திரிச்சிருதா. ஆனா அவன் தான் அடிச்சு போட்ட மாதிரி பெட்ல கிடக்குறான். அவன் போன் எடுத்து லாக் எடுத்து யாருக்காச்சும் அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அது அவன் தம்பி தான் போகுது. அவன் செம்ம போதில் மட்டையா கிடப்பான்னு நினைக்கிறேன். அவன் எடுக்கிறதா இல்லை. அவர் மெல்லமா இவன் கண்ணு முழிக்க என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்ப தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை விட இவனுக்கு தான் ஒரு பிரச்சனை. இவன் அதிகமா அந்த ஸ்நாக் அந்த ரசாயன பொருட்கள்லாம் சாப்பிட்றதுனால இவனுக்கு ஏகப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறதா வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ நாளைக்கு தான் அவங்க ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாங்களா. நாளைக்கு வந்து நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அவன் பர்ஸ் இருக்குதுல்ல அது வந்து எடுத்து கொடுக்குறா. பார்த்தா பர்ஸ்ல பணம் குறைஞ்சிருக்குது. ஒன்றும் இல்லைங்க நம்ம 2 பேருடைய ஹாஸ்பிட்டல் பில்லு தான் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றப்போ ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறான். அப்புறம் 2 பேருமே அப்படி வெளியே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பில்லை இவன் தானே கட்டியிருக்கிறான். அதனால அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதுல எனக்கு வந்து பணத்தை போட்டுருங்க ஒயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க என்னை காப்பாத்துனீங்க அதுக்கு நான் உங்களுக்காக ஏதாச்சும் ஒரு கை மாற ஏதாச்சும் பண்ண வேண்டாமா. 2 பேரும் அப்படி போய் ஒன்னா சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம் பட் அதுக்கு பணம் இருக்கான்னு கேட்டா நீங்க பணம் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லோட சேர்த்து மொத்தமா தந்துருதான்னு சொன்னதுனால அப்படி யோசிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படியே உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இவன் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வந்தது கிடையாது தெரியுமா. அதை தான் சொல்றான். நானா போவேன் இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் இருக்குல்ல அதை தான் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றப்போ அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. ஓஹோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இதனால தானு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போயிருது. அப்ப நிறைய பேசிக்கிறாங்க. நல்ல கம்ஃபர்டபுளா அவங்க கூட பேசிக்கிறான். இந்த கடி ஜோக்லாம் சொல்றான் பாருங்க. பக்கத்து டேபிள் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கூட இவங்க என்ன பேசுறாங்க அப்படி ஜாலியா பேசுறாங்களேன்ட்டு இவங்க பேசுறதை கவனிச்சுட்டு அவங்க கூட சிரிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அப்ப சாப்பிட்றப்போ அந்த சூப் கிளாஸ் இருக்கு தெரியுமா அது அப்படியே மூவ் ஆகி போகுது. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்ஸ் பாடம் கூட எடுத்துட்டு இருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் அந்த அவங்களும் கூட கவனிக்கிறாங்கல்ல. அவங்களும் அந்த கிளாஸுக்கு கீழே என்னன்னு பாக்குறாங்க. அப்படி சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டர்ன்னு விட்டுருதா. என்னடா இவன் எப்படி பப்ளிக் பேஸ்ல இந்த மாதிரி நடந்துக்கிறானேன்னு பார்த்தா அப்போ ஒரு விஷயம் சொல்றான். நம்ம வாயு வந்து அடக்கி வைக்க கூடாது. அது எப்பலாம் வருதோ அதை அப்படியே விட்டுணும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் வந்து வெளியேறி போகும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசுறான். பட் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கிறானே ரொம்ப வெகுலியா இப்படி ஜாலியா பேசுறானேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டே இவனை ரொம்ப பிடிச்சி போயிருது. இவன் மறுநாள் அந்த ரிசல்ட்டுக்காக அந்த டாக்டர் மறுபடியும் வந்து பார்க்க வரான். அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா நீங்க இவ்வளவு நாள் வந்து சாப்பிட்ட இந்த ரசாயன உணவுகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து குறைபாடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால இனிமேல் நீங்க வந்து வேளா வேலைக்கு நார்மல் ஃபுட் தான் சாப்பிடணும். இனிமேல் இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் ஃபுட்டோ எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து வான் பண்றாரு. அண்ட் வேலையை விடுறதே வந்து பெட்டருங்கிற ரேஞ்சில் வந்து சொல்றாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப பதறி போறான். ஏன்னா ரொம்ப பயந்த சுபாவம் கூட இவன் கூட. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபோன் பண்ணி தம்பி கிட்ட சொல்றான். டே நீ என்னமோ ப்ரொமோஷன்லாம் கேட்க சொன்ன ஆனா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு நான் வேலையை விட போறேன்னு சொல்றான். தம்பி பாத்தீங்கன்னா கிளப்ல தான் வழக்கம் போல இருக்கிறான். என்னடா சொல்ற சோத்துக்கு என்ன பண்றது அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ வேலைக்கு போற வரைக்கும் தான் நான் ஜாலியா இருக்க முடியும். இங்க பார்ச்சிக்கோ அப்பாக்கு எந்த வியாதியும் கிடையாது ஆனா சீக்கிரமா செத்துட்டாரு. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு கேன்சர் எய்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா அவனை பத்திய தடமா அப்படியே கல்லுமா இருக்கிறான் உயிரோட இருக்கிறான். அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சும்மா சொல்லுவாங்கடா லொலாலாய்க்கு நீ அதை பத்தி கேர் பண்ணிக்காத நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ சரியா கண்ணு நீ இருக்கிற வரைக்கும் தான் இங்க நான் கிளப்ல விளாட முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வைக்கிறான். அவன் பாவம் அப்பாவித்தனமா சரிப்பா அப்படின்ட்டு போன் பேசி வச்சுட்டு மெடிக்கல வந்து அது சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் வாங்குறான். எப்போதுமே வந்து போற இடம் நினைக்கிறேன். சோ நம்ம ஆளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அது இருக்குன்ட்டு எதை பத்தியுமே கவலை கிடையாது.
கிடையாது. மனசுல தோன்றதை உடனே பேசுறது, ஏதாச்சும் ஜோக் சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த மெடிக்கல்ல போயிட்டு ஏதோ ஒரு ஜோக் சொல்றான். பயங்கரமான ஒரு மொக்க கடி ஜோக் தான். அந்த லேடி ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவ சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோன் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பணத்தை நீங்க போட்டீங்களான்னு வந்துட்டு கேட்கறானா. அவங்க வந்து சிரிச்சுட்டு என்கிட்ட பணம் இருக்குது, ஆனா அவங்க நேர்ல வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அப்படியே வந்து அவங்களுடைய நட்பை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து யோசனை என்னங்க சொல்றீங்க, இல்லங்க என்கிட்ட கையில தான் பணம் இருக்குன்னு சொன்னதுனால சரிங்க நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்றான். இவங்க கூட அப்படியே வேலையை முடிச்சுட்டு வரப்போ சரி கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்லாம் ஸ்டார்ட் பண்ணி நிக்கிறான். ஐயோ வித்ரா பண்ணிட்டு வர மறந்துட்டானே அப்படின்ட்டு ஏமாத்துறாங்க. அட போங்கங்க என்னங்க அப்படி சொல்றீங்கன்னு சின்ன புள்ளத்தனமா சினுங்கிறான். எல்லாமே அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அன்னைக்கு மாதிரி சாப்பிட போகலாமா, அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து உங்க பணத்தை கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு சொல்றப்போ சாப்பிடியா எங்க போகலான்னு கேட்டா எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்டில் வச்சு நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், நீங்க சாப்பிடுங்க, நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் யோசிக்கிறான் எதுக்குங்க அவங்க வீடு வரைக்கும். இல்ல நான் பெட்டரா சூப்பரா சமைப்பேன், ஒரு டைம் என்னுடைய சமையல் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் கூப்பிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரான் பாருங்க. வரும்போது கூட அவனுக்கு உள்ள வரதுக்கு ஒரு கூச்சமா இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல சொன்னாங்களா இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு போறப்போ ஏதாச்சும் ஒரு பொருட்கள் சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிட்டு போகணுமா, நம்ம ஊர்ல எப்படி பழங்கள் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி எங்க வீட்டில் சொல்லி வளர்த்தாங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குச்சமா இருக்குது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நல்லா சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதும் அப்படி ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிடுறாங்கல்ல. அப்படி சாப்பிட்றப்போ பா செம்மையா இருக்குது. இந்த மாதிரி வீடு சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டது கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவோம், எங்க அம்மா கையில சாப்பிட்டது தான்ப்பா கடைசியா ஒரு திருப்தியான சாப்பாடு. அதை தான் அவன் ஃபீல் பண்ணி சொல்றான். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்குறப்போ ஸ்நாக் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அந்த ஊட்டச்சத்து குறைபாடாம். ஸோ அதனால என்ன வந்து இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நார்மல் ஃபுட் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு சொல்றப்போ அப்போ ஒன்று சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபுட் வேணும்னா பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க போல. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அது அவனுக்கு வந்து புரியவே இல்லை. அவன் அதை புரியாம பேசுறாடா டியூப்லைட் மரமண்டா, நான் சொல்றது உனக்கு மண்டல ஏர்லியாடான்னு சொல்லிட்டு நல்லா வழக்கம் போல ஜாலியா ஃபன்னா பேசிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, நல்லா திருப்தியா பேசியாச்சு, நல்லா இனிமையாவே போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால பணம் கொடுக்குறான். நீங்க வந்து சாப்பாடு போடுறதுக்குன்ட்டு தெரியாத நபர் வீட்டுக்கு தான் சாப்பிட்டா இந்த மாதிரி காசு கொடுக்கலாம், நாம தான் பழகிட்டோமே, அப்போ என்ன தெரியாத நபர் மாதிரி தான் நினைக்க போறீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரணும்ல, அதான் நான் வாங்கிட்டு வரல, சரி ஏதாச்சும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்பா வந்து கொடுத்ததுனால அப்புறம் வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்களுடைய அப்பாவித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னது தான் போதும் அவன் மனசுல 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட நெருங்கி பழகிறான், ஒரு பொண்ணு முதல் முறையா நம்மளை வந்து கியூட்னு சொல்லியிருக்கான்ட்டு அவன் அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறாங்க, அது உங்களுக்கு போட்டு காமிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. அப்படியே வந்துட்டு அவங்களே வாங்கிட்டு ஓகே உங்க ஞாபகமாக நான் வாங்கிக்கிறேன்ட்டு அங்க இருந்து சிரிச்சுட்டு போறாங்க. ஆக்சுவலா பணம் வாங்குறதுக்காக இவன் வந்தான். அப்படியே மேலே போயிட்டு இவனை எட்டி பார்க்குறாங்க, இன்னுமே அவன் போகல. அப்படியே பார்த்துட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போறான். சொல்லப்போனா அவனுக்கே வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படி கட் பண்ணா பொண்ணு வரா. வீட்டுக்குள்ள வந்ததுமே பார்த்தா மேலே என்ட்ரன்ஸ் லைட் எரியவே எரியாது, இன்னைக்கு எரியுது. ஏசி பார்த்தீங்கன்னா ஓடுது. என்னமாச்சு யாரும் வந்தாங்களான்னு கேட்டா ஆமா இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொல்றப்போ ஃப்ரெண்டு வந்தானா, யார் அது, எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தீங்க, ஆல்ரெடி ஒருத்தனால தான் உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, எந்த ஒரு நம்பிக்கையில வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேல உள்ள கேர்ல வந்து அவ சொல்லிட்டு கோவப்பட்டு பேர் தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சமாதானப்படுத்துறா, இல்ல தங்கம் நீ நினைக்கிற மாதிரி சீக்கோ அப்படி கிடையாது, ரொம்ப வெகுலி ரொம்ப ஃபன்னி, அவர் கூட நீ பேசி பழகணும்னு வச்சுக்கோங்க உனக்கே வந்து அவரை பிடிச்சி போயிரும் சொல்லிட்டு அம்மா இப்படி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அட போங்கம்மா உங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்க போறது இல்லைன்ட்டு பொண்ணு இப்படி சொல்றா, நீ ஒரு டைம் அவரை போய் மீட் பண்ணி பாரு உனக்கு அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு கடிஜோக்கு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு போறா. எங்க அம்மா என்ன பைத்தியம் ஆயிட்டான்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணு பாக்குது. அப்புறம் அவங்களுடைய பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப டீப்பா போகுது. ஏறத்தாழ ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிருது. அவளுக்கு டிரைவிங்கே தெரியாது, நம்ம ஹீரோ தான் சொல்லி கொடுக்குறான். அப்புறம் அவனுக்காக வந்து வீட்டு சாப்பாடுலாம் வந்து சமைச்சு கொடுக்குறா. ரொம்ப நாள் ஓடாம இழுத்துட்டு இருக்கிற அந்த ஃபேனை கூட இவன் தான் சரி பண்ணி கொடுக்குறான். அவ சமைக்கிற சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவ கொடுத்த சாப்பாடு தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. ஸோ டான் 6 மணி ஆனதுமே பேங்க்ல இருந்து கிளம்பி வந்து நம்ம ஹீரோட போய் ஷாப்பிங் போறது அண்ட் விடிய பேசுறது, வீடியோ கால் பேசுறதுன்னு சொல்லிட்டு செம்ம வைப் அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அப்படியே சந்தோஷமா வந்து திசை திரும்புது. இவனும் கூட அகைன் அந்த லீவ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கம்பெனிக்கு வரான். கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்னடா இது முன்ன மாதிரி இல்லாம இப்போ மூஞ்சி பொலிவா இருக்குதே, முன்னெல்லாம் வருவா போவ வேலையை பார்த்துட்டு போவ, இப்போ ஒரு மாதிரி சிரிச்ச முகமா இருக்கேன்னு கேட்டா அது காரணமே நம்ம ஹீரோன் கூட பழகிறது தானே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சரி அப்படியே வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு ஒரு பீச் போறாங்க. அப்படி யங் கப்புள் மாதிரி அப்படி இந்த பீச்ல ஜாலியாக விளையாடுறது அண்ட் அப்படியே கையை பிடிச்சிட்டு கையை கோர்த்துக்கிட்டு போறது, இதெல்லாம் புது விதமா இருக்கு நம்ம ஹீரோவுக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இளம் ஜோடிகள் எப்படி சாப்பாடுலாம் வந்து பரிமாறிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குது. அந்த மாதிரி நமக்கு நடக்காதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க, நல்லா உட்காந்து சாப்பிடுறாங்க.
விதவிதமா ஆர்டர் பண்ணலாம், சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒரு டிரைவிங் தியேட்டர் போறாங்க. பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அதுக்கு முன்னால கார் ஸ்டாப் பண்ணி அப்படி படம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு தியேட்டர். அப்படி படம் பார்க்குறப்போ தான் இன்னுமே அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பிடிக்கிறவனா. ஸோ மெச்சூர் இல்லாத வயசுல 2 பேருமே காதலிச்சு அண்ட் ஒன்னா இருந்துட்டாங்க. அவன் வந்து அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறான். பட் இவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை எங்கேயாச்சும் இருப்பானா, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இவங்களை தொலைப்படுத்துவானா, ஏதாச்சும் சண்டை போடுவானா. ஸோ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. இப்போ ரொம்ப நாளா காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இப்பதான் நிம்மதியா இருக்குது, வாழ்க்கை இப்பதான் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுதுன்ட்டு அப்படி சில சோக கதைகள்லாம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அப்படி ஜாலி மூட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவ கேட்குறான், இந்த மாதிரி உன் தம்பிக்காக எல்லாத்தையுமே எதுக்காக பண்ற, என்ன விஷயம் கேட்குறப்போ இவன் சொல்றான், சின்ன வயசா இருக்கும்போது கூட இவன் பயந்த சுவாபம் தானா. ஸோ அதனால பல பேர் வந்து இவனை புள்ளி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போ தன்னுடைய தம்பி தான் வந்து அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு அண்ணனை வந்து பாதுகாத்துருக்கிறானா சின்ன வயசா இருக்கும்போது. அதனால என்னவோ தெரியல, அப்ப இருந்து தம்பி என்ன கேட்டாலுமே இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பணத்துக்கு இப்போ வரைக்கும் எதுக்காக நீ அவனுக்காக அப்படி உதவி பண்ற, உருப்படாம சுத்துறான் உனக்கு தெரியுதான்னு கேட்டா, நானும் பல முறை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்ட்டு இவனுடைய வெகுளித்தனம் தான் இங்க வெளிப்படுது. அப்புறம் என்ன, கொஞ்சம் ஸ்மூத்தா வேற டாபிக் பேசுறாங்க, நல்லா ஜாலி மூடுக்கு போறாங்க. இவன் தான் அப்படி பக்கத்துல நெருக்காம போறா. பட் அவனுக்கு புதுசா இருக்குது, ஒரு மாதிரி விலகுறான். என்னடா இது பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு எல்லாம் இது வித்தியாசமா இருக்குது, உடனே டக்குன்னு நெருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்க. அதே சமயம் தம்பி வீட்டுக்கு அண்ணனுக்கு சாப்பாடு அக்கறையா வாங்கிட்டு வந்திருக்கிறான். அக்கறை ஏதாச்சும் ஒரு விஷயம் அண்ணனுக்காக பண்றதா இருந்தா பணத்தை உருவுறது தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பாக்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா டைம் ஷெட்யூல்ல எதுனாலும் எழுதி வச்சிருப்பார்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோனை மீட் பண்றத பத்தி எழுதி 5 ஸ்டார் கொடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப ஆர்வம்னா 5 ஸ்டார் கொடுத்து வச்சிருப்போம் போல. அப்ப தம்பி புரிஞ்சுக்கிறான், ஓகோ உனக்கு இப்படி ஒரு காதல் கதை வர போகுதா, இப்படியே போச்சுன்னா நம்ம நடுத்தரவுல தான் போகணும், பணம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு யோசிக்கிறானா. கட் பண்ணா அப்படியே அண்ணங்கார வீட்டில் வந்து நிக்க, இவன் மூஞ்சில லைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி பயமுறுத்திட்டு எங்க போயிட்டு வந்தான்னு கேட்கறான். இவனு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சந்தோஷத்துல எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. கட் பண்ணா அப்படி நம்ம ஹீரோனை வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்ணி என்னமா சொல்றான், 10 வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் மாறி இருக்கிறார். இந்த மாதிரி அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு போல. அதை பயன்படுத்தி அந்த வெள்ளந்தி கோணத்தை பயன்படுத்தி தான் எத்தனை வருஷமா அவன் பணத்தை உருவிட்டு இருக்கிறான் போல. அதை வந்துட்டு வெளிப்படையா கேட்கிறா, அவர் மாச சம்பளத்துல பாதி நீ வாங்கி உருவிக்கிற, லோன் எடுத்தா கெட்டுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் புட்டுன்னு வைக்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டுக்கிறேன்ட்டு இப்பதான் அவனுக்கே புரிய வருது. ஓகோ அந்த லோன் மேனேஜர் அம்மா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கம்மா, எங்க அண்ணனுக்கு நான் தான் கார்டியன், அவன் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும் தான் வந்து சேரணும், இடையில வந்து மூக்க நுழையாதீங்க, பொண்ணோட சந்தோஷமா இருந்தமா ஜாலியா இருந்தமான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு நின்று கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்றான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதை பத்தி கேள்விப்படக்கூடாது, உங்க வாழ்க்கை நீங்க உண்டு இருக்கணும், பார்த்துக்கோங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு போக, இவன் வந்துட்டு போன விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்றாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. எப்போதுமே பேங்க் முடிஞ்சது போயிடுவாங்கல்ல, ஆனா இப்போ பார்த்தா லேட் நைட் வரைக்கும் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சோகமா இருக்கிறத பார்த்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான இன்டென்ஷன்ல வந்து, ஓகே நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், என்ன பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு அப்படி சரக்க போட்டுட்டு அவங்க சோகமா இருக்க, இவன் அப்படியே வந்து பேச்சு கொடுத்துட்டு தப்பான இன்டென்ஷன்ல அவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரி தெரியுது. அதே சமயம் இவ போன் எடுக்காததுனால அவளை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ அவ வீட்டுக்கே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு யங் கப்புள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சு போறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்து வீடு போல அந்த பொண்ணு கோவப்பட்டு அங்கிருந்து போக, அந்த பையன் பின்னாலே போக இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இந்த பக்கம் அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி தப்பா பக்கத்துல போறான், ஒரு மாதிரி கையெல்லாம் தொட்டு பேசுறான். உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, டே இதுக்கு தான் கம்பெனிக்கு என்ன கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கிற டென்ஷன்ல அவன் கையை மடக்கிட்டு, டே என்ன பார்த்தா எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பொக்குன்னு குத்துன்னு குத்த மூஞ்சில ரத்தம். இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே அந்த படிக்கட்டுல உட்காந்து பேசுறாங்க. சோ எதுக்காக போன் எடுக்கல அந்த விஷயத்தை பத்தி சொல்றப்போ இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அது போக என்ன பாக்குறதுக்கு எல்லாருக்குமே எப்படி தோணுது, ஜிகோ நான் ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கேன் அண்ட் ரொம்ப ஃபன்னியா எல்லா விஷயத்தையுமே சிம்பிளா எடுத்துக்கிறேன்ட்டு ஏளனமா தெரியுதா இல்ல வேற மாதிரியான பொண்ணா தெரியுதா? ஏன்னா இவ கணவர் வந்துட்டு பயங்கரமா அபியூஸ் பண்ணான். சரி வாழ்க்கையை பிடிச்ச ஒரு துணையா இவனை சூஸ் பண்ணா தம்பிக்காரன் இப்படி வந்து ஒரு மாதிரி மிரட்டிட்டு போறான். பேங்க்ல வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் நல்லவன் நினைச்சோம் அத்துமீறிட்டு வரான். எப்படிதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். இவ்வளவு நாள் நம்ம இவனை அப்பாவி வெள்ளந்தித்தனம் சூதுவாது தெரியல நினைச்சோம், ஆனா இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்ததும் அவளை வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு சரி ஆறுதலுக்காக அவன் தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிறா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பன்னு பார்த்து வயிறு ஒரு மாதிரி வலிக்குது. அவனுக்கு அந்த பிரச்சனை வந்து இன்னும் தீவிரமாயிட்டு இருக்குது போல. அதாவது இந்த சிப்ஸ் சாப்பிடுறது, அந்த நியூ
நியூட்ரிஷனல் குறைபாடெல்லாம் இருக்குல்ல. உடனே இவ புரிஞ்சுக்கிட்டு சொல்றா, நீ பேசாம அந்த வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பெட்டரான ஜாப் தேடிக்கலான்ட்டு சொல்றப்போ இவ பேச்சு கேட்டு ஓகே ஒரு முடிவை எடுத்துடலாம், இனிமேல் இந்த வேலையை விட்டுலாம், ஏன்னா இன்னும் மேஜர் பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ரிசைன் பண்றதுக்கான ஒரு லெட்டர் ஒன்று கம்பெனில எழுதி போடுறான். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து வேலையை விட்டு போறேன் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இதை பத்தி தெரிஞ்சதுமே கம்பெனி ஓனர் பையன் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒருத்தன் எப்படி வேலையை விட்டு போகலாம், இதுக்கு பின்னால யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யார் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனர் பையன் வந்து சொல்றான். எப்படி என்ன பண்ண போறோம்னு கேட்டா, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், சீக்கோவோட நான் தான் சூப்பரா இருக்கிறேன்ல, அப்படியே போயிட்டு அந்த பொண்ணை என் பக்கமா வளைச்சு போட்டு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டு பேரையும் பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு செம்ம மொக்க பிளான சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓனரும் ஓனருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க உண்டு அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே நான் போயிட்டு வரேன், வித்தையை மட்டும் பாருங்கன்ட்டு அங்கிருந்து கிளம்பிருந்தான். அதே சமயம் இங்க ஒரு ஜீப் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம ஹீரோனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான். யான்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட். அட யாரா இவன் நிலம புரியாம வந்து ஃபோன் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப அந்த ஏரியால இல்ல, அந்த ஊர்ல இல்ல, வேற இடத்துக்கு போயிட்டுன்னு சொல்றப்போ தெரியும் எல்லாமே தெரியும், நீ இப்ப என்ன பண்றன்னு தெரியும், ஒருத்தவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சு ஊரு சுத்துற மேட்ரும் தெரியும், வாரண்டி வாரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வாரேன் பாருங்க. அவன் வண்டிக்கு பின்னால பாம்புலாம் இருக்குது, ஏன்னா பாம்பு பிடிக்கிறவன் தானே இவன். இந்த பக்கமா தம்பி செம்ம கடுப்புல இருக்கிறான், ஏன்னா அண்ணன்காரன் இப்ப முன்ன மாதிரி பணம் கொடுக்கறது கிடையாது. அவன் கூட இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா, டே ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பண்றா. ஆக்சுவலா அவங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு, நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெளியே போறதுன்னா கிளப்புக்கே வந்துட்டு இருக்கிறது, உங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்கறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணு உருப்படியான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. அவன் பயங்கர கடுப்புல இருந்துட்டு இருக்கிறான். போற போக்க பார்த்தா ரெண்டு பேருமே பிரேக்கப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சலிச்சுக்கிட்டு சொல்ல, அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்லுதான். எது பிரேக்கப்பான்னு கேட்டா, ஹேச்சி அது இல்ல, நீ எவ்வளவு அழகா இருக்கிற, எங்க அண்ணனை போய் கொஞ்சம் உன் கைவசம் மைக்கு பாரு அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி சொல்றான். அதே அந்த ஓனர் பையன் போட்ட பிளான் மாதிரி இவனு வந்து இப்படி சொல்ல, ஏச்சி எதுக்கு இடத்துல எதுக்கு உங்க அண்ணன் கிட்டே போற, ஏதாச்சும் பெட்டரா நீ ட்ரை பண்ண சொன்னா, ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் பா, உன் அழகுல போய் எங்க அண்ணனை எப்படியாச்சும் கவர்ந்தீங்களு ஓ பக்கம் மயக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பிரிச்சிடலாம், அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு பணம் வரும், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இது மாதிரி குத்துக்கிழமா கிளப்புக்கு வந்துட்டு போகலான்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு இதுல விருப்பமே கிடையாது. பட் இவனுக்காக சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புல தான் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போகுது. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவ புருஷன் கால் பண்ணதை பத்தி பெருசா எடுத்துக்கல, வழக்கம் போல நம்ம ஹீரோட சேர்ந்து வெளியே சாப்பிட தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காருக்கு பின்னால ரெண்டு கார் ஃபாலோ பண்ணி வருது. ஒன்னு கம்பெனி ஓனர் பையன், அவன் வந்து நம்ம ஹீரோனை ஃப்ளர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு வரான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் அண்ணனை மயக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளான்ல வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே போட்டி போட்டு சிக்னல்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப மூணாவதா ஒரு கார் சும்மா சிவ்வுன்னு பறந்துகிட்டு வருது. குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். இவன் காரை தாறுமாற ட்ரை பண்ணி அவங்கள கேட்ச் பண்றதுக்காக தான் வரான். அவங்க சிக்னல் தாண்டி போயிருந்தாங்க. ஆனா இவன் ட்ரை பண்ணும்போது ரெண்டு பாம்பு வேற வெளியே வந்து காலில் ஒண்ணு அவன் தோல்ல ஒண்ணுட்டு ஏறிட்டு இருக்குது. அதை அவன் கவனிச்சுக்கல. அப்ப வேகமா ட்ரை பண்ணி வரும்போது அந்த பாம்பால வந்து பாத்தீங்கன்னா வேகமா கொண்டு ஒரு லாரியில கொண்டு விட்டுருதான். அவ்வளவுதான், அப்படியே மோதிர வெளியே வந்து விழுறவன் பாம்பு கடியில அப்படியே பொத்துன்னு சுருண்டு விழுந்து அந்த இடத்துல மறுகையா சாலா செத்தே போயிருந்தான். இது தெரியாத நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க வழக்கம் போல சாப்பிடுற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அப்ப யதார்த்தமா கம்பெனி ஓனர் பையன் வரான். அவன் வந்துட்டு, ஏ சிக்கோ இங்க என்ன பண்ற, இது என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா சார், இந்த மாதிரி சாப்பிட வந்துட்டு சொல்றப்போ, ஓகே நானும் சாப்பிட தான் வந்தேன், வாங்க மொத்தமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சுத்தமா பிடிக்கல. ஆனா இருந்தாலுமே என்னமோ ட்ரை பண்ண பாக்குறான். அவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஒரு பிளான்ல நம்மள வந்து ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஞ்சி போறாங்க. அப்போ பார்த்தா தம்பிக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. யாருமா நீ அவங்க ஒளிஞ்சு பாக்குறேன்னு பார்த்தா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்களா. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போல ரெண்டு பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குஷி, அப்படியே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்போ பயங்கர ஒரு திருப்பம் ஆயிருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோனை உஷார் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம் தானே இவன் வந்தான். ஆனா இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே விழுந்துட்டாங்க பயங்கரமா. இப்போ தம்பியோ காரனோட கேர்ள் ஃப்ரெண்டை இவன் சொல்லி விட்றான். நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு பாருக்கு போலாமான்னு சொல்லிட்டு நாலு பேருமே அப்படியே குடிக்கிறாங்க செம்மையா குடிக்கிறாங்க. சோ போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோன் ரொம்ப அழகா தெரியுதா. ஓனர் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா தெரிய அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பத்திக்குது. அவங்க ரெண்டு பேரும் வெளியே பின்னி பறிச்சுக்கிறாங்க. தம்பிக்காரன் என்ன நோக்கத்துல அனுப்பி விட்டான், கடைசியில கேர்ள் ஃப்ரெண்டை இழந்துட்டா. இப்போ அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறான்ல, அவனுடைய ஃபியூனரல் தான், இறந்து போயிட்டான். பாம்பு கடிச்சு அந்த வண்டியில மோதியும் இறந்து போயிட்டான். ஸோ எப்போ பார்த்தாலுமே குடிப்பான் போல, அந்த குடி பழக்கம் தான் அவனை அப்படி கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழச நினைச்சு கொஞ்சம் வேதனைப்பட சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து பொண்ணு கூட வர, அப்பா இறந்து போனது நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் அம்மா இந்த மாதிரி ஒருத்தரோட இருக்கிறத பாக்குறா. இப்பதான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாள். அப்படி கட் பண்ணா பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த வழக்கம் போல அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து சாப்பிடலான்னு பாக்குறப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா துருவி கேள்வியா கேக்குது. அதுக்கு இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளந்தித்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் தம்பிகாரன் வந்து
வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான். அவங்க வந்து ஏதோ ஃபோனில் பேசிட்டு வச்சுட்டு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி அண்ணனுடைய காதலி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை விட்டு நான் இப்போ தான் அவகிட்ட ஃபோன் பேசி வச்சேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேல் என்ன பார்க்க வராதான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட அவன் அப்படியே தலையை பிச்சுக்கிறான். நேற்று நைட்டு என்னத்தான் ஆச்சு, நேற்று நைட்டு என்னத்தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக வரான். அவனுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு பற்றி கூட அவனுக்கு பெருசாக கவலை கிடையாது. ஆனால் அண்ணன் இந்த மாதிரி வந்து பண்ணுறதை பார்த்து அவனுக்கு செம கடுப்பாயிட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, நேர கோவத்தில் வந்து அண்ணனை வந்து செவிலே அடிச்சுட்டான். இதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்காரன் அடிக்க, என்ன நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பிக்கிட்டு நம்ம ஹீரோனை வந்து தம்பிக்காரன் அடிக்க, எங்க அம்மாவை நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வேற ஆத்லேட் ஆச்சு அந்த பொண்ணு வர, அது கோமட்லேயே ஒரு குத்த வலி தாங்க முடியாம அங்க இருந்து அண்ணனை தரன்னு எழுதிட்டு போறான். நம்ம ஹீரோனால இதை தடுக்கவே முடியல. அவரும் பாவமா என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்க இருந்து போறாரு. அம்மாவும் பொண்ணும் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு தான் அவங்க பொண்ணு முன்னால கொஞ்சம் அவமானமா ஆயிடுது. ஆமா, பின்ன அவங்க எவ்வளவு சொன்னாங்க இந்த மாதிரி யாரையும் நம்பாத வேணான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ பொண்ணு சொன்ன மாதிரி அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு துணையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பப்ளிக்ல இப்படி வந்து சில்லறத்தனமா ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணதை நினைச்சு பொண்ணுக்கு ரொம்ப கோபம். அவரை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோன். அதனால நேர்லயே பேங்க்ல வந்து பார்க்க வரான். இந்த மாதிரி அவங்க வந்து முகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு நான் தேவையான பணத்தை உன்னுடைய அக்கௌண்ட்லேயே போட்டுட்டேன், அண்ட் இனிமேல் என்ன பார்க்க வராதுன்னு சொல்றப்போ அவனுக்கு அப்படி நெஞ்சலாம் ஹார்ட்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்படியான ஒரு ஃபீல் அவன் லைஃப்ல ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ஃபீல் எதுக்காகன்னு சொன்னா, இல்ல இனிமேல் இது சரிப்பட்டு வராது, உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, இது வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போயிருந்தாங்க. கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். அந்த வலி அவனால விவரிக்கவே முடியல. ஓனர் பையன் கூட வந்து ரொம்ப அனுதாபத்துல வந்து கேக்குறாரு, என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல சார் ஒரு மாதிரி வலிக்கு சார், நெஞ்சலாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னால உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேட்டா, இல்ல சிக்கோ எனக்கு அப்படி வந்தது கிடையாது, ஆனா இப்பதான் எனக்கே வந்து ஒரு காதல்னு ஒரு பொண்ணை அன்னைக்கு பார்த்தது அப்படின்ட்டு தம்பியோடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி அவன் சொல்றான். ஆனா இவனுடைய வலி என்னங்கிறத இவர் வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. உடனே அப்பா கிட்ட பேச சொல்றாரு, அப்பா சீக்கோ வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவன் இந்த கம்பெனில ஒருவேளை அவன் பிடிச்சி இந்த வேலையை பார்த்தா பார்க்கட்டும், அப்படின்னா அவனை விட்டுருங்க, அவன் விருப்பப்படி அவன் இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து அவன் ஃபீலிங் இந்த இடத்துல மதிச்சு சொல்லிட்டு போறாப்ல. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் கூட இருக்கிறவர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க பையன் கூட ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, அதனால தான் அந்த காதலை பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டு போறாருங்கயா அப்படின்ட்டு சொன்னதும் அவர் முடிக்கிறாரு. திடீர்னு பார்க்காம பேசாம இருந்தா ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த வலிக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கான்னு போயிட்டு மெடிக்கல்ல கேட்குறா பாருங்க, சம காமெடி. அவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, ஒரே ஒரு தீர்வு என்னன்னா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுப்பா, அதுதான் சரிப்பட்டு வரும்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவகிட்ட பேச வரான். அதே சமயம் நம்ம ஹீரோன் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிச்சு அந்த பொண்ணு வேணான்ட்டு போச்சு தெரியுமா அன்னைக்கு. அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக டிஜேலாம் வச்சு அவட்ட அகைன் ப்ரொபோஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி வெயிட் பண்றான். 2 பேருடைய நிலைமையும் ஏறத்தாழ ஒண்ணு தானே. அந்த பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி கூப்பிடுறான், இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் பேரை சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோன் வரல, ஆனா அந்த பொண்ணு வந்துருந்தா. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் will you marry me ன்னு சொல்லிட்டு செம்மையா பாட்டெல்லாம் பாடுகிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க, வாவ் வாட் அ ப்ரொபோசல் யா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான், என்னடா இது நம்மால் வரலையேன்ட்டு பாக்குற பட்சத்துல அங்கிருந்து வேலையை முடிச்சு இவ இப்பதான் சோகமா வந்து சேருதா. இவனுக்கு எப்படி இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி வலியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவளுக்கும் மனசுல ஒரே பாரம் போல. இவனை பார்க்காம பேசாம ரொம்பவே மிஸ் பண்ணிருக்கிறா. என் மேலதான் தப்பு, நான் அப்படி சொல்லிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாதானப்படுத்த, அப்படி 2 பேருமே அவங்க லவ் வந்து இந்த இடத்துல முழு மனசை சொல்லி வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா. அப்படியே அந்த பையன் பாட்டு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 பேருமே நடனம் ஆடுறாங்க. இப்போ அந்த கப்பல் சேர்ந்தது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ முறிந்து போன அந்த காதலும் சேர்ந்து போகுது, இந்த காதலும் சேர்ந்து போகுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் அப்படியே கட்டிலையும் ஒன்று சேர்ந்து போக ரொம்ப சந்தோஷமா காலம் வர வீட்டுக்கு வந்து பார்த்தா நேற்று நைட்டு வீட்டில் பெரிய பார்ட்டி நடந்திருக்கும் போல. தம்பி வீடெல்லாம் ஒரே பாட்டில் போதையில் அப்படியே படுத்துருக்கிறான். நம்மளால வந்துட்டு ஒன்று நான் கிளீன் பண்றாரு, அப்போ எங்க போயிட்டு வந்த, அவரோட போய் ஒன்னா இருந்துட்டு வந்தியான்னு சொல்லிட்டு சில கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்றான் பாருங்க. இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. அப்படி இருந்தாலுமே நம்மளால வந்துட்டு அப்படி சொல்லாத அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையா சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து இது வரைக்கும் கோவப்படுறது கிடையாது. ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோன் பத்தி தப்பா சொல்லிட்டு பணத்துக்காக தான் அவன் கூட பழகுறா அப்படின்னு சொன்னதும் இவருக்கு சுருனு கோவம் வந்துடுது. பணத்துக்காக பழக என்ன உங்க அம்மா மாதிரியான ஒரு வார்த்தை விட்டதுமே அவன் ஒண்ணுமே பேசல, அப்படியே ஒரு மாதிரி அங்கிருந்து போயிருந்தான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக், எதுக்காக வந்து பணத்துக்காக பழகிறதுக்கு என்ன உங்க அம்மாவான்ட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டான் தெரியுமா. அது என்ன காரணம் தெரியுமா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோவும் அவனுடைய தம்பியும் வந்து கூட பிறந்தவங்களே கிடையாது. ஆக்சுவலா ஹீரோடைய தம்பி வந்து பக்கத்து வீட்டுக்கார பையன், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா அங்க தத்தெடுக்கப்பட்ட ஒரு பையன் தான். அவனுக்கு எப்ப தெரிஞ்சது தெரியுமா அவன் தத்தெடுக்கப்பட்டவன்ட்டு. உண்மையா அவனை பெத்த அம்மா வந்து தத்து கொடுத்த வீட்லயே வந்து இந்த மாதிரி நான் ஒரு பையனை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன், தத்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
அப்பப்ப வந்து காசு கேட்டு நச்சரிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான அந்த தத்தெடுத்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கிறப்போ ஹீரோவுடைய தம்பியை வந்து கைவிட்டுட்டாங்க. அதான் பணத்துக்காக வந்து பழகிறதுக்கு என்ன உங்க அம்மாவான்னு கேட்டான்ல, அதுதான் அர்த்தம் போல. அப்படி அந்த வீடு கைவிட்டதுக்கு அப்புறமா ரோட்டோரங்களை தான் இவன் தங்கி இருக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோடைய அம்மா இருக்கிறாங்களே ரொம்ப தங்கமானவங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பையன் தெரிஞ்சும் கூட அப்படி வந்து தன்னுடைய புள்ள மாதிரி தான் பார்த்துப்பாங்க அப்பவே. இந்த மாதிரி இவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும் இவன் ரோட்டோரத்துல தான் வசிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல கொட்டுற மழையில நம்ம ஹீரோவும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து அவனை எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் சேரக்கூடாத பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். அப்போ வந்து அவனை பார்த்த ஆர்வத்துல அம்மாவும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல ரோட்டை கிராஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்காக ஒரு ஆர்வத்துல கிராஸ் பண்றப்போ ஒரு லாரி வேகமா வந்து நம்ம ஹீரோடைய அம்மா மேலையும் ஹீரோ மேலையும் வந்து மோதிர மாதிரி வரப்போ தன்னுடைய பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோவை ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த விபத்துல வந்து அம்மா ஸ்பாட்ல இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த 10 வயசு விபத்து இதுதான் போல. இந்த விபத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவனுடைய தம்பியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒன்னா வளர்ந்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விபத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் அவருடைய ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் மாறி போச்சு தெரியுமா. அதை வச்சு கூட இருக்கிற பசங்க நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்றது உண்டு. அப்பதான் பையன் தம்பி இருக்கிறானே அவன் வந்து கொஞ்சம் துணிச்சலான ஒரு பையனாச்சுல, அவன் தான் வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நிப்பான் போல. அப்பவே இருந்து அண்ணன் தம்பியா ஒன்னா இருந்திருக்கிறாங்க. எப்படி வந்து தன்னுடைய அம்மா வந்து தம்பியை வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இவனும் தன்னுடைய கூட பிறந்த தம்பியாட்டம் இவனும் வந்து சின்ன வயசுல இருந்து தம்பியை தன்னுடைய சொந்த தம்பியா பார்த்து அவனுக்காக எல்லாமே பண்ணிருக்கிறான். அதனால தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா உழைச்சி அவனுக்காக வந்து இறக்கிறது உண்டு போல. இது எல்லாத்தையுமே நமக்கு ஃபிளாஷ்பேக்காக சொல்லி அதே சமயம் நம்ம ஹீரோன் கிட்டையும் இதை பத்தி சொல்லி வந்துட்டு இருக்கிறான், பேசி வந்துட்டு இருக்கிறான். அவங்கள வந்து தம்பி நினைச்சு ரொம்ப அனுதாபப்படுறாங்க. அப்படி பேசி வந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ நம்ம ஹீரோனுடைய வீட்டில் என்னமோ சத்தம், அவங்க பொண்ணு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, கத்துறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஓடி அங்க வந்து பார்த்தா தம்பிக்காரன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு போதையை போட்டு இங்க வந்திருப்பான் போல. அந்த பொண்ணு அவனை போட்டு மொத்துன்னு மொத்தி ஒரு ஆரோ எடுத்து அவனை எய்ம் பண்ணி வச்சிருக்கிறா, போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு வெறியில இருக்கிற அந்த பொண்ணு அப்புறம் ஓடி வந்து பாக்குறாளா தன்னுடைய பொண்ணுக்கு என்னமோ ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போறாங்க. அண்ணன் இந்த இடத்துல வந்து பயங்கரமா வெடிச்சிருத்தான். ஏன்டா என்ன காரியம்டா பண்ணன்னு சொல்ல அகல தம்பி ஒன்னும் பண்ணல, கோவத்துல வந்தா அந்த பொண்ணுகிட்ட எதுவும் அத்து மீறல. ஆனா இருந்தாலுமே இங்க வந்து தப்பு தானே சொல்லிட்டு போட்டு இருக்கிற கோவத்துல வெளிப்படுத்துறாரு. இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது, போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஏன்டா என் வாழ்க்கையில தலையிட்டே இருக்கிற, போய் தொலையண்டா செத்து தொலையண்டான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கோவத்துல 2 பேரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க, என் பொண்ணுக்கு இப்படி நடக்கிற அளவுக்கு போச்சுன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லைன்ட்டு அவங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்த அப்படி நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்துட்டான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் கடந்து போக வேலை ரிசைன் பண்றான். பட் அந்த காதல் தோல்வி அவனால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப குடிக்கிறான், ரொம்ப மனத்தனமா குடிச்சு வீட்லயே மட்டே ஆகிறான். தம்பி அந்த சம்பவத்துக்கு அப்புறமா முழுமையா திருந்திட்டான். பொறுப்பா வேலைக்கு போறான், குடிக்கிறது கிடையாது, கேம்பிளிங் கிடையாது. ஆனா அண்ணன் இந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வருத்தமா இருக்கு. அதுவும் நம்மளால அப்படி ஆயிட்டானேன்ட்டு அண்ணன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். சோ அவளை மறக்கிறதுக்காக காலையிலே ஜாக்கிங் போனா கூட அவளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்ததுலாம் ஞாபகம் வந்து போட்டு ஆளே கொள்ளுதுங்க, ஒரு மாதிரி உடஞ்சு அப்படி உட்கார்ந்து அழுறாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க வழக்கமா சாப்பிடுற அந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் வாடி போயிட்டு அப்படி சோகமா உட்காந்துருக்கான். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல இவன் நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் வந்து பேச வராங்க. அவங்க பிரச்சனை இந்த இடத்துல சார்ட் அவுட் பண்ணலாம். பட் அவங்க பொண்ணு வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க போல. ஏன்னா இப்படி வந்து பிரச்சனை வரும்ட்டு அவங்க முன்னாலே வார்ன் பண்ணிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவளாலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. சோ இவ கூட ரொம்ப சோகமா தான் இருக்கிறா. அந்த காதல் வலி இவளுக்குள்ளயும் இருக்குது. சொல்றாங்க இந்த மாதிரி புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்களாம், அவங்களுடைய கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்களாம். ஆனா இருந்தாலுமே அவங்க முகம் வாடி போய் தான் இருக்கு. இவன் சொல்றான் இந்த மாதிரி என் தம்பி முன்ன மாதிரி இல்ல, தெரிஞ்சிட்டான், பொறுப்பா வேலைக்கு போறான், நான் வேலையை விட்டுட்டேன் அண்டு சொல்லிட்டு இப்போ ஹெல்த்தை பத்தி கேட்கறாங்க. பரவாயில்லன்னு வந்து சொல்லிட்டு பேசிட்டு ஓகே அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எக்ஸாக்ட்லி இந்த குஷி படத்துல அப்படி கிளம்புவாங்க தெரியுமா. அவன் அழுதுகிட்டே தூரமா போய் திரும்பி பாக்குறான், அவ போயிட்டு இருக்கிறா. அவ அழுதுகிட்டே அங்கிருந்து தூரமா திரும்பி பார்த்தா இவன் போயிட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல 2 பேருமே பார்க்கவே இல்லை. அப்படி நாட்கள் கடந்து போகுது. நம்ம தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ல தான் வேலை பார்க்கறாரு. அந்த பார்ல தான் அண்ணன் வந்து இப்போ ரொம்பவே மாறிட்டான், ரொம்ப குடிக்கிறான். அப்போ ஒருத்தர் அவனை வந்து பார்க்க வராரு. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த மாதிரி சிப்ஸை பத்தி அவேர்னஸ் பண்றதுக்காக ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தாரு தெரியுமா. அவர் பாத்தீங்கன்னா அவங்க டிவி ஷோல வந்து ஒரு விவாதம் ஒன்று நடத்த போறாங்களாம். இந்த ஸ்நாக்ஸ், சிப்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு கேடு, அதை பத்தின விழிப்புணர்வு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட நாங்க வந்து கொண்டு சேர்க்க போறோம். அது பத்தின ஒரு விவாதம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொன்னா நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்தா முடியாதுன்றது சொல்றாப்ல. பட் இருந்தாலுமே வற்புறுத்தி அன்னைக்கு ஆரம்பிச்சு கொடுத்தீங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷோல வந்து கலந்துக்கிறாப்ல. பட்டமேசை மாநாடு மாதிரி அப்படி ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஆள் மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறா. அப்போ ஓனர் பையன் கால் பண்ணி அங்க பாருங்க சிக்கோ, உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நம்ம கம்பெனி, நம்ம வேலை பார்த்த கம்பெனி, நம்ம நலனுக்காக அப்படிலாம் யோசிக்காதீங்க. மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட வெளிப்படையா கொஞ்சம் அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் வேற பிசினஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் அது இதுன்ட்டு லைஃப் கொஞ்சம் அவர்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே
விவாதம் பண்றாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு கேடு, அதோடைய பாதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமான விவாதம் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் டல்லா நம்ம ஹீரோயின் பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசி முடிச்சுட்டு இவனுடைய ஒப்பீனியன் கேட்கறாங்க. அப்போ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு எந்த ஃபுட்டுமே அதிக அளவு பேக்கேஜ் ஃபுட்டா இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் ஃபுட்டா இருக்கட்டும், சிப்ஸ், ஸ்நாக்ஸ் எதுவா இருந்தாலும் அதிக அளவு நம்ம வந்து கன்சியூம் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு விளைவுகள் ஏற்பட தான் செய்யும். எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றத விட்டுட்டேன். இப்போ நான் சரியாயிட்டேன், முழுமையா குணமடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மைண்ட் இங்கேயே இல்ல. நம்ம ஹீரோனை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்படியே டைவர்ட் ஆயிட்டு அவன் காதலை வந்து வெளிப்படையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவுக்கு வலிகள் வேதனைகள் அனுபவிக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம ஹீரோனை வந்து காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணி அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறான். இல்லைனா இவன் வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் பேசுற ஆடியோ கட் பண்ண சொல்றாங்க. இல்ல பொறுங்க அவர் என்ன பேசுறாரு கேட்போன்ட்டு கேட்கறாங்க. மனசுல உள்ள பாரம் கவலைகள் எல்லாத்தையுமே வெளியே கொட்டுறான். நம்ம ஹீரோன் மேல இருக்கக்கூடிய காதல், அவ விட்டு போனது, அந்த வலி வேதனை, இதுக்கு முன்னாடி ரோபோட் மாதிரி டைம் கால்குலேஷன் பண்ணி ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுச்சு, அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கிறத பத்தி எல்லாத்தையுமே ரொம்ப எமோஷனலா வெளிப்படையா பேசுறான். அதை தம்பிக்காரனை கூட பார்த்து கேட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம தான் காரணமாயிட்டல, அண்ணனுடைய வாழ்க்கையை அவன் சந்தோஷமா இருந்திருப்பான், நாம தான் கெடுத்துட்டோன்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ மெய்மருந்து அவன் காதல் கதையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்னன்னா இது ஷோ ஜோன் அவுட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுடைய ஆடியோ கட் பண்ணி அவங்க பேக் டு த டாபிக் வந்து பேசிட்டு இருக்க. அப்படி கட் பண்ணா இப்ப தம்பிக்காரன் என்ன பண்றான்னு தெரியுமா, நேரா நம்ம ஹீரோன் வீட்டு முன்னால வந்து நிக்கிறான். ஆக்சுவலா அவங்க கிட்ட பேசல, அவங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா பொண்ணு தானே அம்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிச்சிருமா, அன்னைக்கு நான் வந்து எந்த ஒரு எண்ணத்திலையும் நான் அவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்க வரல. அன்னைக்கு உங்க அம்மாவை தேடி தான் வந்தேன், அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்தேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்ல போனா ஒரு வெத்து வீட்டு, நான் எல்லாமே சும்மா ஓவர் பந்தா தான் பண்ணுவேன், எங்க அண்ணனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கடைசியா அவன் அந்த டிவி ஷோல கொடுத்த பேட்டியை கூட நீ பார்த்துருக்கலாம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பார்த்துட்டு நீ ஒரு முடிவு எடுத்து சொல்லுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகட்டும், ஒன்னால தான் அவங்க சேராம இருக்கிறாங்கன்ட்டு ரொம்ப உருக்கமா பேச அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு மாறின மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா ஒரு மாதிரி சோகமா இருக்கிறாங்க. பேயாண்டு போன மாதிரி அவ கூட நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு என்ன பண்றானா, அம்மா இங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள வந்து கூப்பிடுறா. அப்ப யதார்த்தமா அவன் ஷோல பேசினதை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ல போய் கவுந்துருச்சு படுத்துக்க. அம்மா அப்படியே வந்து பார்த்துட்டு என்னடி ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவன் பேசிட்டு இருக்கிற அந்த ஷோ வந்து பார்த்ததும் அப்படியே தேம்பி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல அவ்வளவு உருக்கமா பேசிக்கிறத பார்த்து அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில நம்மளை பத்தி இந்த அளவுக்கு உருக்கமா பேசிருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவனை பார்க்கறதுக்காக வேகமா கிளம்புறாங்க. அப்படியே அவங்க காரை எடுத்துட்டு தான் வராங்க. புது கார் வாங்கியிருக்கதா சொன்னாங்கல்ல நம்ம ஹீரோ கிட்ட. அவன் சொல்லி கொடுத்த அந்த டிரைவிங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா வாரா. அப்ப குறுக்கான ஒருத்தன் வருவானா, அவன் மேல மோதுற மாதிரி போறப்போ டக்குன்னு வளைஞ்சு போயிட்டு வேகமா இன்னொரு கார்ல போய் மோதுற மாதிரி போக, நல்ல வேளையா அந்த காரும் பிரேக்கப் போட இவங்களை வந்து சரியா பிரேக்கப் போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தா அந்த கார்ல இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவன் பார்த்தீங்கன்னா இவளை தான் தேடி வந்திருக்கிறான். இவ அவனை பார்க்க, அவ இவளை பார்க்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் திருப்பி அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. பின்னாடியே ஓட்டுறான். ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து ரெண்டு பேருமே ஸ்லோமோல வந்து அப்படி ஒன்று சேர்ந்து போறாங்க. எதுக்காக கார் எடுத்துட்டு போறான்னு கேட்டா அப்பதான்ப்பா அப்படி ஓடி வந்து சேர்ந்தா ஒரு ரொமான்டிக் ஃபீல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே முத்தங்கள் பரிமாறி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போக கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று புதுசா ஒரு ஹார்பர் பக்கமா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து கடையோடைய துவக்கம். ஸோ அதில் சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோடைய தம்பி தான் வேலைகள்லாம் பார்க்குறாரு. முன்ன மாதிரி கிடையாது, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். நம்ம ஹீரோனுக்கு கூட வாய் நிறைய அண்ணி எல்லாம் ரெடியா தயாரா அப்படின்னு கேட்குறா. டே அண்ணின்னு சொல்லாதடா, இன்னும் கணம் ஆகலை எங்கள் ரெண்டு பேருக்கும். அப்போ எப்படி சொல்றது, உங்களை மேடம் சொல்லி கூப்பிடுவான்ட்டு இந்த மாதிரி ஃபன்னியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வரா தெரியுமா. பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஸோ நம்ம தம்பிக்காரன் போயிட்டு பேக்லாம் வாங்கி வச்சு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவனுக்கு கூட ட்ரீட் பண்ணுறான். ஸோ மொத்த ஃபேமிலியாக குடும்பமாக ஒரு சங்கமமாக இங்கே கூடி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப சந்தோஷமா அண்ட் காரில் வரவங்களுக்கு வந்து அப்படியே சர்வ் பண்ற மாதிரி தான், டெலிவரி பண்ற மாதிரி தான் இந்த படம். இப்படியே இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படின்னு பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.